சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வீடியோ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் கோட் ஆஃப் எத்திக்ஸ். இந்த எத்திக்ஸ்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதற்கு முன்னாடி படித்த எல்லா கான்செப்டும் எழுதி தான் ஆகணும். அது என்ன கோட் ஆஃப் எத்திக்ஸ்? சும்மா மாற்றி மாற்றி கேட்குற கொஸ்டின்ஸ் தான். இது பெருசாக ஒன்று நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இந்த ஒரு 5-6 லைனை படிக்கணும் பாருங்கள். இந்தியாவில் வழக்கறிஞர் தொழில் என்பது ஒரு வியாபாரம் அல்ல, இது ஒரு மெயினான எத்திக்ஸு. அது நீதியை நிலைநாட்டும் ஒரு புனிதமான பொது சேவையாகும். என்னதான் நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ஃபீஸ் வாங்கினாலும் நீங்கள் அவர்களுக்கு வின் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு சேவையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏன்னா வாங்குகிற பைசாவுக்கு நீங்கள் வின் பண்ணாலும் சரி வின் பண்ணலனாலும் சரி ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. ஆனால் உங்களுடைய எஃபர்ட்ஸை போட்டு இந்த எத்திக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எலமெண்ட் ஆஃப் அட்வொகேசிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கேஸை வின் பண்ணுறீங்கன்னா அவர்களுக்கு செய்யும் பெரிய உபகாரம் தான் இந்த ஒரு கான்செப்டு. அதனால தான் இதை பார்த்திங்கன்னா ஒரு சேவையாக பார்க்கப்படுகிறது. எனவே வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலும் சமூகத்திலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வரையறுக்கும் தொழில்முறை நடத்தை விதிகள் இன் 1961, அதாவது வழக்கறிஞர் சட்டத்தின் அண்டரில் வரக்கூடிய விஷயம் இது. பிரிவு பார்த்தீங்கன்னா 49 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் சியின் கீழே பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் பார்ட் 6 அண்ட் சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ். இந்த ஒரு மெயின் கான்செப்டை மட்டும் எழுதிட்டு மற்றபடி நீங்கள் எழுத வேண்டிய எல்லாத்தையும் எழுதிட்டீங்கன்னா மட்டுமே போதும். இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் எப்போதும் ஆனஸ்டி, இந்த 7 லேம்பும் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆனஸ்டி மற்றும் இன்டிகிரிட்டி உடன் செயல்பட வேண்டும். கோர்ட்டின் டிக்னிட்டி அண்ட் அத்தாரிட்டியை மதிக்க வேண்டும். கோர்ட்டை தெரிந்தே பார்த்தீங்கன்னா மிஸ்லீட் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கிளையண்டின் இன்ட்ரெஸ்ட் மற்றும் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், அவர்கள் சொல்லக்கூடிய கான்ஃபிடென்ஷியல் தயங்கி சொல்லுவாங்க. அதாவது யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த ஆஸ் ஏ அட்வொகேட்டாக நம்மக்கிட்ட சொல்லும் போது அதை நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அது ரகசியம் என்றால் அது ரகசியம்தான். எப்போ யூஸ் பண்ணணுமோ அது அப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஓப்பன் கோர்ட்டில். கிளைண்ட்டுகளை அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் மூலம் ஈர்க்கக்கூடாது. என்னால் மட்டும்தான் இந்த வழக்குகள்லாம் சரி செய்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய அட்வொகேட்டு, நான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அது வேண்டாம் துச்சமென மதித்து ஜட்ஜ் போஸ்டிங்கை தூக்கி எரிஞ்சிட்டு நான் அட்வொகேட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அந்த கேம்பஸ் ஃபுல்லாக பரப்பிடுவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான அட்வர்டைஸ்மெண்ட் தான். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டை ஈர்க்கக்கூடாது. அட்வொகேட் மற்றும் ஆப்போசிட் பார்ட்டியை மரியாதையுடன் நடத்த வேண்டும். கிளைண்ட்டின் மணி மற்றும் டாக்குமெண்ட்டை முறையாக பாதுகாத்து தேவையான போது அக்கௌண்ட் வழங்க வேண்டும். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை மீறினால் ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட் காரணமாக டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் எத்திக்ஸ். இது எல்லாமே நீங்கள் இதற்கு முன்னாடி படித்தது தான். அதை தான் நீங்கள் பாயிண்ட்டாக அரே பண்ண போகிறீங்க. சிறு வினாக்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு 2 பக்கங்கள் வர மாதிரி பார்த்துக்குங்க. அதில் ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ மிக எளிமையாக எழுதிடலாம். நீங்கள் எழுதுவீங்க என்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸுக்கு என்றைக்குமே இருக்குது. அதோட இந்த வீடியோவை நான் கால் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.